வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்கார பாடலை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு 33வது கந்தர் அலங்கார பாடல். பாடலை பார்க்கலாம். முடியா பிறவி கடலில் புகார், முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள், அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே என்பது அருணகிரிநாதர் வாஞ்சையோடு அருளி செய்திருக்கக்கூடிய கந்தர் அலங்காரத்தினுடைய 33வது பாடல். வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம். முடியா பிறவி கடலில் புகார். இப்போது முருகனை வழிபடுபவர்களுக்கு என்னவெல்லாம் கிடைக்கும்? அவருடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு, அதாவது அந்த காலத்திலே குழந்தைகளுக்கு பெயரிடும்போது இறைவனுடைய பெயரை இட்டு வைத்தார்கள். எதற்காக? அப்படி சதா சர்வ காலமும் இறைவனை தியானிக்க முடியவில்லை, சிந்திக்க முடியவில்லை, அவனுடைய நாமத்தை உச்சரிக்க முடியவில்லை என்றாலும் கூட நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை பெயரிட்டு கூப்பிடும்போதாவது அந்த இறை நாமத்தை சொன்ன பலன் கிடைக்கும், அந்த இறை நாமத்தை தியானித்த பலன் கிடைக்கும் என்பதால் அப்படி பெயரிட்டார்கள். கந்தா, முருகா, சரவணா, சிவா என்றெல்லாம் பெயரிட்டு வைத்தார்கள். ஆனால் இப்போது காலப்போக்கில் எல்லோரும் வித்தியாசமான பெயர்களை, பொருளற்ற அர்த்தமற்ற பெயர்களை எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு விடுத்து தமிழிலே இறைவனுடைய திருநாமங்கள் எண்ணற்றவை இருக்கிறது. அவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்தால் நாம் அவற்றை பெயர் சொல்லி அழைக்கும்போது அது நமக்கு பல்மடங்கு நன்மையை பெற்றுத்தரும். சரி, அப்படி முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அருணகிரிநாதர் ஒரு பட்டியலிடுகிறார். முடியா பிறவி கடலில் புகார். முடியாத பிறவி கடல். இந்த பிறப்பை ஒரு கடல் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். அதை 2 பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த கடல் தாண்ட முடியாத கடல் ஒன்று, இரண்டாவது முடியாத கடல். அதற்கு முடிவு என்பதே கிடையாது. உலகத்திலே எதை எடுத்துக்கொண்டாலும் ஆரம்பம் முடிவு என்று ஒன்று இருக்கும். ஆனால் இந்த பிறப்புக்கு முடிவு என்று ஒன்றே கிடையாது, போய்கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்றார். ஒரு திருப்புகழிலே அருணகிரிநாதர் சொல்லுவார், எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி என்று. 7 கடல் இருக்கிறது இல்லையா அந்த உலகத்திலே? அந்த 7 கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலை எல்லாம் ஒன்று சேர்த்து எண்ணினால் எத்தனை வருமோ அதைவிட அதிகமாக நான் பிறப்பெடுத்து கொண்டே வருகிறேன். 7 கடல் மணலை அளவிடினும் அதிகம் எனதிடர் பிறவி என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர். எனது இடர்பிறவி, துன்பம் தரக்கூடிய பிறவி என்றுதான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இந்த நம்முடைய வாழ்க்கையிலே துன்பத்தை தரக்கூடிய இந்த பிறவியை, அந்த பிறவி கடலிலே புகாமல் இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்று சொல்லுகின்றார். இதைத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறளிலே பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதவர். அருணகிரிநாதர் 4 வரிகளில் சொன்ன விஷயத்தை திருவள்ளுவர் 2 வரிகளில் சொல்லுகின்றார். எவர் ஒருவர் இறைவனடியில் சேராமல் இருக்கிறாரோ அவரால் இந்த பிறவி கடலை தாண்ட முடியாது, நீந்தி வெல்ல முடியாது என்று திருவள்ளுவரும் இதையே அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறார். இப்படி இந்த பிறவி என்பது போய்கொண்டே இருக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்வது போர் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எல்லா பிறப்பும் பிறந்து இழைச்சிட்டேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று விடுற்றேன். உன்னுடைய அந்த பொன்னடிகள் இருக்கிற திருவடி, அதனால் எனக்கு வீடு பேறு கிடைத்தது என்று மணிவாசகர் சொல்லுகின்றார். அப்படி முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு, அதை பாராயணம் செய்பவர்களுக்கு, ஜெபிப்பவர்களுக்கு பிறவி பெருங்கடல் என்று சொல்லக்கூடிய அந்த பெருங்கடலிலிருந்து நமக்கு நிவாரணம், விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படி புகாமல் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா? முழுதும் கெடுக்கும் மிடியால் படியில் விதனப்படார். முழுதும் கெடுக்கும்ங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிராக பிறந்து விட்ட பிறகு ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. பொருள் என்று ஒன்று இல்லை என்றால் அந்த உலகத்திலே வாழ முடியாது.
பொருள் பணம் என்பது இன்றியமையாத ஒரு சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறது. அப்படி மிடியால் படியில் விதனப்படார்னா சிக்கி உழன்று தவித்து கொண்டிருப்பது. மிடி என்றால் வறுமை. அப்படி அந்த வறுமையிலே உழல மாட்டார்கள். முருகனுடைய நாமத்தை சொல்லி அவனுடைய திருவடியை அடைபவர்கள் எப்படி செல்வச் செழிப்பாக இருப்பார்கள். ஔவையார் சொல்லுவார், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. ஒரு மனிதனுக்கு உலகத்திலே கொடியது என்று எடுத்துக்கொண்டால் வறுமை மிக மிக கொடியது. அந்த வறுமையிலே பிடிபடாமல் இருப்பார்கள் முருகனுடைய நாமத்தை ஜபிப்பவர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து, வெற்றிவேல் பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள். அவர் எப்படிப்பட்டவர்? அந்த முருகப்பெருமான் அவருடைய நாமத்தை சொன்னால் இதையெல்லாம் செய்வார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்? வெற்றிவேல் பெருமாள், வெற்றியின் அடையாளமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய வேலை கையிலே தாங்கி வைத்திருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பெருமாள் அடியார்க்கு நல்ல பெருமாள். அடியார்கள் தவறு செய்தார்களா? அவர்களுக்கு பூர்வ ஜென்மம் புண்ணியம் இருக்கிறதா? அவருடைய கர்மா கழிந்து விட்டதா? அவர் நல்லவரா கெட்டவரா? அதையெல்லாம் பார்க்க மாட்டார். அடியார்களாக தன்னிடத்திலே வந்து தஞ்சம் புகுந்து விட்டால் அவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் முருகப்பெருமான். அதைத்தான் அருணகிரிநாதர் அடியார்க்கு நல்ல பெருமாள் என்று சொல்லுகிறார். அவுணர் குலம் அடங்க பொடியாக்கிய பெருமாள் திருநாமம் புகழ்பவரே. அவுணர் குலம் என்றால் இந்த அசுரர்களுடைய குலத்தை எல்லாம் அடக்கி அந்த குலத்தையே வேறறுத்து பொடியாக்கிய பெருமாள். அவருடைய பராக்கிரமத்தை சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய திருநாமத்தை எவர் ஒருவர் ஜபிக்கின்றாரோ அவருக்கு இந்த பிறவி என்ற ஒரு கடலிலிருந்து விடுதலை கிடைக்கும். வறுமையில் அவர்கள் பிடிபட மாட்டார்கள். முருகனை என்னங்க, முருகனை கும்பிட்டா வறுமை இருக்காதுன்னு சொல்கிறீங்களேன்னு ஒரு சந்தேகம் வரலாம். மகாலட்சுமியை கும்பிடணும்னு சொல்லுவாங்க, இல்லை குபேரரை கும்பிட வேண்டும், அவர்கள்தான் செல்வத்திற்கு அதிபதி, நீங்கள் என்னடானா முருகனை கும்பிடணும்னு சொல்கிறீங்களேன்னு கேட்பாங்க. உண்மை என்னவென்றால் செல்வ நலன்களை தரக்கூடிய தெய்வத்திலே முதன்மையானதாக இருக்கக்கூடிய தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான் தான். திரு ஆவினன்குடி படைவீட்டிலே மூன்றாவதாக வரக்கூடிய அற்புதமான படைவீடு திரு ஆவினன்குடி. பழனி மலைக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்திற்கு திரு ஆவினன்குடி என்று பெயர். அது என்ன திரு ஆயினன்குடி? திரு என்று சொல்லக்கூடிய திருமகள், ஆ என்று சொல்லக்கூடிய காமதேனு, இனன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான், குடி என்று சொல்லக்கூடிய வாயு பகவான் ஆகியோர் எல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டு நலன்கள் அடைந்த தலம் ஆனபடியினாலே அதற்கு திரு ஆவினன்குடி என்று பெயர். அப்படி திருமகள் தன்னுடைய கடாட்சத்தை முழுவதுமாக அளித்திருக்கக்கூடிய இடம் எதுவென்றால் அது திரு ஆவினன்குடி, பழனி என்று சொல்லலாம். பழனியிலே இருக்கக்கூடிய முருகர் ஆண்டி கோலத்தில் இருப்பார் என்று தெரியும். நிறைய தவறான கூற்று இருக்கிறது. பழனிக்கு சென்று ஆண்டி கோலத்திலே முருகனை பார்த்து விட்டால் ஆண்டியாகி விடுவோம் என்று. ஆனால் உண்மை அவ்வாறில்லை. ஆண்டி கோலம் சில மணி நேரங்கள் சாத்தப்பட்டு பின்பு ராஜ அலங்காரத்திலே முருகர் காட்சி கொடுக்கின்றார். அப்படி என்றால் என்ன? அவர் ஆண்டி கோலத்தில் தான் இருக்கிறார், ஆண்டியாக இல்லை. எதற்காக அவர் ஆண்டியாக இருக்க வேண்டும்? அவருடைய தந்தை குபேரனுக்கே அருள் செய்தவர் இல்லையா? அவருக்கு ஆண்டியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முருகப்பெருமான் எதற்காக அந்த கோலத்தை தரித்து கொண்டிருக்கிறார் என்றால், எவர் ஒருவர் ஆண்டியாக எதுவுமே இல்லை என்று வறுமையிலே உழன்று வந்தாலும் கூட ஆண்டியாக வரக்கூடிய அடியவர்களை கூட ராஜாவாக மாற்றி அப்படிப்பட்ட செல்வ நலன்களை கொடுப்பேன் என்பதை உணர்த்துவதற்காக கொடுக்கக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவர்தான் அந்த முருகப்பெருமான். அதனால்தான் அருணகிரிநாதர் இங்கே அதை தீர்க்கமாக சொல்லுகிறார். மிடியில் படியால் விதனப்படார். வறுமையில் வாடவே மாட்டாங்க. முருகனை கும்பிட முருகப்பெருமான் அவர்களுக்கு செல்வ நலன்களை வாரி தருவார். ஆகவே நாமும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தை அன்றாடம் ஜெபித்து முடிந்தவரை எப்போதெல்லாம் மனதுக்குள்ளே ஜெபிக்கலாம். ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட முருகப்பெருமானுடைய நாமத்தை ஜெபிக்கலாம். சரவண பவ என்று சொல்லலாம். கந்தர் சஷ்டி கவசத்தை மனதிலே பாராயணம் செய்து கொள்ளலாம். அவ்வாறு முருகனுடைய நாமத்தை முடிந்தவரை அவ்வப்போது அனைவரும் பாராயணம் செய்து
ஜெபித்து அவனுடைய கருணையை முழுவதுமாக பெறலாம் என்று சொல்லி மீண்டும் அடுத்த கந்தர் அலங்கார பாடலில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.